மாநில முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி மீது மர்ம நபர் கல்வீசி தாக்கியதால் ஜெகன்மோகன் ரெட்டி காயமடைந்தார். ஆந்திர மாநிலம் விஜயவாடாவில் முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். பேருந்து மூலம் வாகன பேரணியில் சென்று கொண்டிருந்த போது திடீரென மர்ம நபர் கல்வீசி தாக்கினார். இதில் முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டியின் இடது புருவத்தில் கல் பட்டதால் காயம் ஏற்பட்டது. மேலும் அவருக்கு அருகில் இருந்த எம்எல்ஏ வெள்ளம்பள்ளிக்கும் இடது கண்ணில் காயம் ஏற்பட்டது. உடனடியாக முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டியையும் எம்எல்ஏவையும் பேருந்துக்குள் அழைத்து சென்று முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து மீண்டும் வாகன பேரணியை முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி தொடர்ந்தார். கல்வீசி தாக்கியது யார் என்று காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். முதலமைச்சர் மீது மர்ம நபர் கல்வீசி தாக்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஆந்திர முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி மீதான கல்வீச்சு தாக்குதலுக்கு தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், அரசியல் வேறுபாடுகள் வன்முறையாக மாறக்கூடாது என்றும், ஜனநாயக செயல்பாட்டில் ஈடுபடும் போது நாகரிகத்தையும் பரஸ்பர மரியாதையையும் நிலைநாட்டுவோம் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். விரைவில் குணமடைய வாழ்த்துகிறேன் என்று ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.